ஹலோ. நிறைய தடங்கள் இந்த ரீடிங்க்கு உட்காரும்போது நிறைய தடங்கள், நிறைய விஷயங்கள் இங்கே டேபிளில் நடந்தது. என்னோடய கேண்டில்ஸில் வந்து ஒரு லைட்டாக ஒரு பிளாஸ்ட் மாதிரி லைட்டாக எப்படி ஆச்சுட்டு அந்த கேண்டில்ஸில் ஒரு விஷயம் நடந்தது. நெக்ஸ்ட் வெளியில் அந்த ஹாரன் சவுண்ட் எல்லாமே. நான் தேர்ட் டைம் நான் இந்த ரீடிங் நான் வந்து உட்காந்துட்ருக்கேன், தேர்ட் டைம். அதுக்கப்புறம் ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒருத்தங்க வந்துட்டு பெல் அடிச்சு, அது தேர்ட் டைம் சொல்ல விடாமல் தடுக்கிறாங்க. ஏன்னா மெசேஜ் அந்த மாதிரியான மெசேஜ். நான் மாக்காளி ஒரக்கல் அந்த கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி என்ன விஷயம்னா, உங்களுடைய எனிமீஸ், ஹேட்டர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க உங்களை வேறு விதத்தில் முகம் காட்டாமல் தாக்கியிருந்தாங்கன்னா, சில ஒர்ஸ்டான விஷயங்கள் ரொம்ப பண்ணியிருந்தாங்கன்னா, கால் சக்ரா சுற்றி வரும், டைம் சுற்றி வரும். அதனால் அதே மாதிரி அவங்க பண்ண அந்த ஒரு அந்த கர்மான்றது திருப்பி அவங்களுக்கு வேறு விதத்தில் ரொம்ப பல மடங்கு ஸ்ட்ராங்கான விதத்தில் தாக்குற மாதிரி இருக்குது. சொல்லும் போது 011000111 ஓகே, சிக்னிஃபிகன்ட் பல விதத்தில் அவங்க தாக்குற மாதிரி இருக்குது. நிறைய பேர் உங்களுடைய இன்ட்யூஷனோட விளையாடி இருக்காங்க, நிறைய பேர் உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியோட விளையாடி இருக்காங்க, உங்களுடைய மனசோட, மைண்டோட, உங்களுடைய ஒரு எல்லா விதத்துலேயும் உங்கள் கூட விளையாடி இருக்கிறாங்க. மைண்ட் கேம்ஸ் கூட விளையாடி இருக்கிறாங்க. சில பேருக்கு ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், சில பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு உங்களுடைய ஒர்க் பண்ணுற இடத்துல பர்சன்ஸ் இருக்கலாம். எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு ரெசனேட் ஆனால் மட்டும்தான் அந்த மெசேஜ் எடுத்துக்கணும். உங்களுக்கு யார் என்னன்னு தெரியாமலே நீங்கள் வந்துட்டு இந்த மெசேஜ் உங்களுக்கு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? நிறைய விதத்தில் உங்கள் கூட விளையாடி இருக்காங்க. நிறைய விதத்தில் ரொம்பவே ஒரு டீப் கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிட்டு, ஒரு ஃப்ரெண்டை மாதிரி ரொம்பவே உங்கள் கூட ஒரு எல்லாத்துலேயும் பங்கு நல்லதிலும் கெட்டதிலும் நான் கூட இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி பொய்யான ஒரு விஷயம் பண்ணி, பொய்யான விதத்தில் அவங்களுக்கு வந்துட்டு நம்ப வச்சு, நிறைய விதத்தில் அவங்கள வந்துட்டு காயப்படுத்திருக்காங்க, உங்களை வந்துட்டு டவுன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மனசளவில் உங்களை வந்து ரொம்ப உங்களை பாதிக்க வச்சு ரொம்ப பெரிய ஒரு டிப்ரெஷன் லெவலில் போயிட்டு நீங்கள் போகிற அளவுக்கு உங்களை மனசளவில் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த விஷயம். அந்த கர்மா ஒரு பெரிய ஒரு விஷயமா இப்போ அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ரிட்டர்ன் அவங்களுக்கு போகுது. அந்த கர்மான்றது அவங்களுக்கு ரிட்டர்ன் அடிக்குது அவங்களுக்கு. மேபி ஆல்ரெடி இந்த கர்மான்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்க லைஃப்ல. ஆனால் அவங்களுக்கு அப்போ கூட அவங்களுக்கு புரியல அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, எதனால இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்க லைஃப்ல நடக்குது, ஏன் சில பிளாக்கேஜஸ் இருக்கு, ஏன் இவங்க லைஃப்ல கஷ்டப்படுறாங்க, ஏன் அவங்களுக்கு எந்த விஷயமும் கை கூட மாட்டேங்குது அவங்களுக்கு புரியாம இருந்தது. ஆனால் கடவுள் பார்த்தாங்க, ஓகே இந்த சின்னதாக உங்களுக்கு கொடுக்கும்போது கூட உனக்கு அறிவு இல்லை, இன்னும் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு பத்ரகாளி ரொம்ப ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லான ஒரு காட். அவங்க உங்களுக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி 4 காட் இருக்காங்க இங்கே. காளியோட ஃபார்ம் பவதாரணிமா, விஸ்வமாதா, பத்ரகாளி, புவனேஸ்வரி. சாதுவாக இருந்த நீங்கள், சாது மிரண்டால் அது எதுவோ காடு எதோ தாங்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பழமொழி, ஒரு வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சாதுவாக இருந்த நீங்கள் உலகமே அறியாமல் எல்லாமே பார்த்ததெல்லாம் என்ன சொல்லுவாங்க, எல்லாமே வந்துட்டு உங்களை மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அந்த மாதிரியான ஒரு மனசு இருக்க பர்சன் சில பேர் என்ன பிளாக் பண்ணுறாங்க. சில விஷயம் உங்ககிட்ட ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவங்க நல்ல விதத்தில் தான் வராங்க, உங்களுக்கு நல்லது செய்ய தான் வராங்கன்ற ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. ரொம்ப அப்புறாணியான்னு கேட்குது, அப்புறாணியாக இருந்திருக்கீங்க. அதை அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய முழு நம்பிக்கையை அவங்க மேலே ஏற்படுத்திக்கிட்டு ரொம்ப பெரிய ஒரு தவறு அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பதில் அடியாதான் இந்த 4 தேவி ஃபோகாஸ் மாகாளியோட இந்த 4 அவதாரம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக அவங்களுடைய கர்மா, அவங்க பண்ண விஷயங்கள் வெளிச்சத்துக்கு எல்லாரும்
தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வரணும். அவங்களுக்கு வந்து மறைமுகமாக சில விஷயங்கள் சொல்லும் போது புரியாது சில பேருக்கு. ஓகே, திருந்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். வெளிப்படையாக அது என்ன சொல்லுவாங்க, சில இடத்துல வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது ஊர் அறிய நடுவில் நிற்க வச்சு அந்த பனிஷ்மெண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த புத்தி வரும். அந்த அசிங்கப்பட்டால் தான் அந்த புத்தி வரும். கடவுள் வந்து அவங்களுக்கு இன்டைரக்டாக சொல்லி பார்த்துட்டாங்க, இன்டைரக்டாக சொல்லிட்டாங்க, இது என்னோட குழந்தை, அந்த குழந்தைய நீ தொடக்கூடாது, அந்த குழந்தைக்கு நீ கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்றது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க, சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்கள விட்டு நீ விலகு, அவங்கள நீ கஷ்டப்படுத்தாது, இன்னமும் கஷ்டப்படுத்தாதுன்ற மாதிரி அவங்க புரிஞ்சிக்கல. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு உலகம் அறிகிற மாதிரி, ஊர் அறிகிற மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க போகிறது இருக்குது லைஃப்பில். நிறைய பேருக்கு உங்களுடைய இன்ட்யூஷனை அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்கிற மாதிரி, எந்த விதமும் உங்களுக்கு இல்லாத மாதிரி, அந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போது அப்படி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் எந்த விதத்துலையும் உங்களை வந்துட்டு டார்ச்சர் பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இருக்கு. கர்மான்றது அவங்களுக்கு கிடைக்குது. அதுதான் கர்மா. பாஸ்டில் உங்களுக்கு பண்ண விஷயங்கள் எல்லாமே அவங்க சேர்த்து வச்சு அந்த கர்மான்றது அவங்களுக்கு கிடைக்குது. எஸ், ஃபுல் ப்ரொடெக்ஷனோட மாகாளி அவங்க உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கான அந்த கர்மா கொடுக்கறதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆன மாதிரியான ஒரு விஷயம்தான் இருக்கு. சில பேர் நீங்கள் பிளாக் கேட் பார்க்குறதா இருந்தால் இந்த மெசேஜ் இன்னும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், நடக்கும்ன்ற மாதிரி டீப் கன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரென்த், அந்த சில விஷயங்கள், கான்ஃபிடென்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்துட்டு நிறைய விதத்தில் உங்களை வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து லைஃப்பில் மூவ் ஆகி போகாமல் இருக்கிறதுக்காக, உங்களுடைய கான்ஃபிடென்ட் உடைக்கிறதுக்காக, உங்களுக்கு யாருமே கிடையாது, நீங்கள் வந்துட்டு ஒரு தனியான ஒரு பர்சன், உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது, அவங்கள தவிர உங்களுக்கு யாரும் கண்ணுக்கு தெரியல அந்த டைமில், அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு பதிலடியாக கால் சக்கரான்னு சொன்னேன் இல்லையா, பாருங்கள், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். கால் ஆஃப் சக்கரான்றது ஒரு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்கள வந்துட்டு இந்த வெளிப்படையாக அவங்க பண்ண தவறுகள் வெளியில் காட்டி அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்குற மாதிரியான சில விஷயங்கள், அந்த கார்மா நடக்க போகிறதா இருக்குது. இப்போ கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கும் தெரிய வரும், உங்களுக்கும் பார்க்க முடியும் அவங்க அனுபவிக்கிற கர்மாவை. இதில் எதனா மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். டெட்லைன் தெரியுதா? டெட்லைன், இதுதான் அவங்களுடைய டைம் முடிஞ்சு போச்சு, அவங்களோட டைம் முடிஞ்சு போச்சு, இவ்வளோ நேரம் டைம், டெட்லைன், டைம், கால் சக்ரா, டைம் சொன்னேன் இல்லையா, எல்லாமே சேர்ந்து வந்திருப்பாருங்க. டெட்லைன், கால் சக்ரா, டைம். அவங்க பண்ண விஷயங்கள் திரும்ப அவங்களுக்கே வருது. நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. நமக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம தவறாக பண்ணோம்னா திரும்ப அது நமக்கு வரும்ன்றது புரிய மாட்டேங்குது. ஆன் எட்ஜ், இன்டர்வென்ஷன், கான்ட் வெயிட் நோ லாங்கர். இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறதா கிடையாது. இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ் கிடையாது. அவங்களுக்கு பெரிய லெவல் ஆப்பு தான் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக ஆப்பு தான். ஓகே, வேறு எதெல்லாம் மெசேஜஸ்? கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா, அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். உங்களாலையும் அந்த விஷயத்த வந்துட்டு பார்க்க முடியும். அவங்க பண்ணுற கஷ்டத்தை, அவங்க அனுபவிக்க போகிற விஷயங்கள் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். டிவைன் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. எப்போவுமே ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட
எப்போவுமே வந்துட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களை வந்துட்டு உங்களுக்கு தெரியாமலேயே நிறைய விதத்தில் உங்களை காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ காலமாக காப்பாற்றி இருக்கிறாங்க. கடவுள் நமக்கு எதுவுமே செய்யலைன்னா எப்போவுமே நினைக்காதீங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் இவ்வளோ ஒரு வேதனையில் இருக்கேன், கடவுளுக்கு கண்ணில் கடவுள் பார்க்கலன்னா எப்போவுமே அந்த குறைன்றதை எப்போவுமே சொல்லாதீங்க. கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கலாம். அது பார்க்கக்கூடிய அந்த ஒரு அந்த என்ன சொல் அந்த ஒரு விஷன் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் மனசளவில் பாருங்கள் கடவுள் நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு செகண்ட் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். கடவுள் இல்லைன்னா இந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உங்களால் வந்திருக்கவே முடியாது. அவங்களோட ப்ரொடெக்ஷன், அவங்களோட துணை இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு வந்திருக்கீங்க. ஓகே, அதனால் கேம் ஸ்டார்ட் ஆகுது. மூவி பார்க்குறதுக்கு எல்லாம் ரெடி ஆகுங்க. எந்தெந்த நேரத்தில் எப்படி மூவி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியல. டெட்லைன் டைம் ஸ்டார்ட் now. ஓகே, ஓகே, இதுதான் உங்களுடைய ஒரு ஷார்ட் மெசேஜ். ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதை கண்டிப்பாக மெசேஜில் சொல்லுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, ஜாலி மைண்டில் இருங்க. எது நடந்தாலும் சரி ஹாப்பியாக இருங்க. எப்போவுமே நான் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்காகவும். அதனால் எந்த விதத்துலையும் யாரும் கவலைப்படாதீங்க. கடவுள் உங்கள் கூட இருக்கிறாங்க. ஓகே, டேக் கேர். God bless.